லிகமெண்ட் டேர் ஆச்சு. ம். அது வந்து எனக்கு ஒரு சர்ஜரி வரைக்கும் கொண்டு போயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே. டாக்டர் வந்து இல்ல ரொம்ப கஷ்டம். இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து லிகமெண்ட் டேர் ஆனது எனக்கு வந்து ஸ்டேஜ் 2ல இருந்தது. ஓகே. ஸ்டேஜ் 3 போயிடும். ஸ்டேஜ் 3 போயிடுச்சுன்னா, ஃபுல்லா லிகமெண்ட் டேர் ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்க ஆப்ரேட் பண்ணி தான் அது இது பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது ஒன்லி எக்ஸர்சைஸ். ம். ஸோ நம்ம இப்போ ஒர்க் பண்றது ஒரு பிரச்சனை இல்ல. இப்போ காலையில நான் வந்து கரெக்ட்டா அந்த டைம்ல இருக்கணும். நைட் நான் போய் லேட்டா போணுச்சுன்னா கூட என்ன சீக்கிரம் விடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ரொம்ப ரேர். எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப இதுவா இருந்ததுன்னா மட்டும் தான் நான் கேட்பேன். ஸோ இது ஒரு காரணமா வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது. அதுக்கு நம்ம முதல்ல தயாரா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பிரேக். ஓகே. ஐ திங்க் அதனால தான் நீங்க நடுவுல கூட லைட்டா வெயிட் கெயின் ஆனீங்க இல்லையா? ஆமா, அந்த ஆமா, ஆமா. ஆனா மக்கள் அது தெரியாம எவ்ளோ பேட் கமெண்ட்ஸ் நான் ஆமா. பார்த்தேன் அதுல. பேட் கமெண்ட்ஸ் இருக்குங்க. எல்லா இடத்துலயும் இருக்கும். எனக்கு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே உங்க அறிவு இவ்ளோதான்.